ஸோ இன்னைக்கு வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், இன்ஸ்டா ஐடியோட லிங்க், பிளாக் சேனலோட லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட ஜேகேக்கு வந்து செகண்ட் பார்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் போட முடியாது. நான் அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தேன், இவ்வளோக்கு ரீச் ஆகும், அப்போ தான் நம்ம வந்து இவ்வளோ போடணும், செகண்ட் பார்ட் போகணும் அப்படின்னு. பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் நான் வந்து போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது நிறைய பேர் வந்து 1 hour கிட்ட வந்திருக்கனால ஸோ வெளியிலேருந்து பார்த்து ஓல்டு எஃப்எஃப்ஐ நான் வந்து 1 ஷாட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் அது நியூ 1 ஷாட், ரொம்ப ஹாப்பியராக அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ செகண்ட் பார்ட் வந்து கிடையாது. அதனால் யாரும் வந்து கேட்காதீங்க. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், நான் வந்து போட மாட்டேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து கிம் ஓயன். நீங்கள் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பெரிய லாயருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ லா வந்து முடிச்சிட்டிங்க. நான் வந்து சொல்கிறதுக்காக லா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னேன். நம்ம கிம் டேங் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு மாஃபியா அண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து ஒரு பர்சனல் லாயரை தான் உங்களோட பெரிய ஹெட் லாயர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவர் கூட வந்து கொஞ்சம் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு கிரிமினல் லாயர்னே வந்து வச்சுக்கலாம். அதனால ஸோ நீங்கள் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மாஃபியா அவர் எந்தெந்த பிரச்சனைக்கு போகிறாரு, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து அது கேஸ் கொண்டு போகிறாரு அப்படின்ட்டுனா அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்காக நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கூட கொஞ்சம் குழப்பி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு லா பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ மிச்சத்தர ஸ்டோரிக்குள்ள பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவளுமே ஒரு லா ஸ்டூடெண்ட். பட் அவள் வந்து வேறு ஆள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. பிங்கி, எனக்கு அங்கே போகவே பிடிக்கலடி. டெய்லியும் செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. அவர் என்ன நம்ம கொல்லவா போகிறோம்? டெய்லியும் நல்ல வேலை செக்யூரிட்டி விமனும் வச்சுருக்கான். அவள் செக் பண்ணுறதோடு போச்சு. இல்லைன்னா என்ன ஆக்குறது? இந்த சொட்டத்தலை என்னன்னா டெய்லி அவரோட வீட்டுக்கு எதுக்கு போகிறாரு? அவன் ஒரு நேரம் பேலஸில் இருக்கான், ஒரு நேரம் மேன்ஷனில் இருக்கான், ஒரு நேரம் வீட்டில் இருக்கான், ஒரு நேரம் காட்டில் இருக்கான். ஐயோ, இவங்க பின்னாடி சுற்றி ட்ராவல் ஆகி நான் ஒரு வழியாயிருவேன் போல. என்ன ஓயன் இப்படி புலம்புறா? உனக்கு அது கிளைண்ட்டு, நல்ல ஹேண்ட்ஸமான கிளைண்ட்டு, பாடி கார்ட்ஸும் பாதி பேர் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஸோ நல்லா சைட் அடிச்சுக்கிட்டே அந்த சொட்டத்தலையை வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு வந்துடுவேன். அவர் எந்த வேலையும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ அதை பார்த்துட்டு வந்துடுற. நல்ல மூக்கு பிடிக்க திங்கிற, ஒவ்வொரு இடமா போறியே, அதை நினச்சி சந்தோஷப்படு. நாங்கள் போகிறது அவரும் வந்து அந்த சொத்து பிரச்சனையே இந்த இலையை இழுத்துட்டு இருக்காங்க. உனக்கு அது ஹேண்ட்ஸம் மேன், எனக்குலாம் 6 வயசு தாத்தா. அப்போ என்ன சொல்கிற? ஆனால் எங்களுக்கு என்னன்னா அப்பப்போ பார்க்குறதா, உங்களை மாதிரி டெய்லி போகிறதில்ல. அதை சொல்லு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒரு 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி. இவன் என்னன்னா ஒரு கேஸை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரான். அதுவும் வைக்கிறதுலாம் நல்லா பெருசா அப்படி கடத்துறது என்ன, ட்ரக்ஸ் மட்டும் எவ்வளோ. ஆனால் பாதி இது கேஸுக்குள்ளே வரல, எல்லாமே அப்படி சைடில் பண்ணிக்கிறாங்க. கேஸில் வர்றது 100, கேஸில் வராது 500 இருக்கும் போல். எப்படி ஒரு மனுஷனால இப்படி ட்ரிபிளா எப்படி பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு தான் தெரியல. அவ்வளோ ஆள் வச்சுருக்கோம். அடியே, அப்படி சம்பாதிக்க கண்டு தான் அசிஸ்டன்ட் லாயர் உனக்கே 1.5 லட்ச ரூபா அவன் சம்பளம் கொடுக்குறான். எவன் கொடுப்பான்? அவன் கொடுக்குறான் மாதம். அதுவும் இல்லாமல் வெளியில் அப்பப்போ வந்து போகிற இடம்லாம் கூப்பிட்டு போகிறான். அதனால ஜாலியாக தானே இருக்கேன் நீ. சும்மா இருடி. அவன் பார்வே சரியில்லை. நானே அதை நினச்சி பக்குன்னு இருக்கேன். இருந்தப்போ ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை. அவன் ஜஸ்ட் நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களேன்னு அந்த சொட்டத்தலையின் குடும்பத்துக்கே சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கும் பண்ணுறான், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவன் ஒரு பேர்ட் பர்சன். என்னடி இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்க? அவனை கரெக்ட் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வேலையை பாரு. சும்மா இருப்பிங்கி நீ வேற அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படி கை காலெலாம் ஆடுது. இவன் எதுக்கு எனக்கு பண்ணுறான் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார், எதுவும் எங்கே இருக்க?
என்ன ஃபோன் அடித்தா லேட்டாக தான் எடுப்பியா நீ? ஐயோ அப்போல்லாம் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்கியா? என்ன அவனும் வரல, நீயும் என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நேத்தானே கேஸை க்ளோஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நீங்கள் தானே வர வேணான்னு சொன்னீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு கேஸோட ஃபைலை கொடுக்கணும், அதான். இப்போ நீ எங்கே இருக்க? நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஐயோ நான் கோயிலில் இருக்கேனே. கோயிலில் இருக்கியா? சரி என்ன கோயில்னு சொல்லு, நான் வரேன். அது வந்து ஈவினிங் வந்து நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறி. எங்கடி இருக்க? ஷோ படுத்துறோம் அப்படின்னு நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஸோ அவருக்கு அனுப்பி விடுறீங்க. நீங்கள் வந்து வாசலில் நிற்கிறீங்க. கரெக்டாக காரில் வந்து அவர் இறங்குறாரு. ஆக்சுவலி வந்து தமிழில் இருக்க மாதிரி ஒயிட் கலர் சாரி உடுத்திட்டு தான் வாசலில் நிற்கிறீங்க. அவர் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டே உங்களை கீழேருந்து மேலே பார்க்குறாரு. கொடுங்க சார். என்ன இப்படி சாரியெல்லாம் கட்டி ஜகுஜிகுன்னு நிற்கிற? ஜகுஜிகுன்னு நிற்கிறேனா? அதில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா டெம்பிள் டேட் மாதிரி வந்தேன். அப்படியா? என்ன கல்யாணம் எதுவும் பண்ணிக்க போறியா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை, இது வந்து சாரீ கோட். எல்லாருமே ஒயிட் கலரில் சாரீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சாரீ கட்டிட்டு வந்தோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளில போயிருக்காங்க, என் பிங்கி மட்டும் உள்ளே இருக்கா. ஓ அப்படியா? சரி சரி சரி, நாளைக்கு காலைல 11 o'clock வந்துடு வீட்டுக்கு, புரியுதா? ஏன் வீட்டுக்கு வர? சாரோட தானே வர? சாருக்கு கொஞ்சம் முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ கூட வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டேன். ஸோ அதனால் ஒரு 1 week லீவ் போட்டுருவார். நீ தான் வரணும். ஐயோ அவர் இல்லாமல் நான் எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவேன்? நீ ஒரு பேலன்ஸும் பண்ண வேணாம். நீ வந்து சும்மா தரையை கூட்டிகிட்டு தான் போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் வந்து செக் பண்ணு. ஏன் செக் பண்ணுறதுக்கும் நீ படிக்கலையா? அதெல்லாம் தெரியும். நான் சொன்னது அதை எப்படி சரி பண்ணுறதும் தெரியும். இருந்தாலும் டக்குன்னு தனியாக பண்ணுறது அதை தான் சொல்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் 1 week வந்துட்டு போ, புரியுதா? சும்மா இது கூப்பிட்றாந்தர்லையே. சரி சார் கொடுங்க. அவர் ஃபைலை கொடுத்துட்டு, சரி உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா? செல்ஃபி எதுக்கு? இல்லை, இந்த சாரியில் பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க, அதான் ஒரு செல்ஃபியும் சும்மா 2 பேர் சேர்ந்து ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படி துருன்னு முழிக்கிறீங்க. எப்படி வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி நின்று தொலைவோம் அப்படின்னா அவர் பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸோடய நின்றுட்டு எட்டி பார்க்குற மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிற்கிறீங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் எப்படி எடுக்க முடியும்? பக்கத்தில் வா அப்படின்னு சடனாக உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே போய் வந்து இடிச்சுக்கிட்டே விழுக்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. என்னை பார்த்தது போதும், மேடம் கொஞ்சம் கேமராவை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு கேமரா சைடு வந்து திரும்பிடுறீங்க. ஸோ செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்கிறாரு. டிரைவர் வந்து உங்கள் 2 பேரையும் சேர்த்து வந்து 2-3 பிக்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு. இது பிங்கி ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கா. ஸோ அவருமே பாய் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுவும் கோயில் வாசல் நின்று என்ன கப்பல்ஸ் ஃபோட்டோ ஷூட்டா? செருப்பு பிஞ்சு போயிடும். ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து தொலைஞ்சிட்டான். சாரியில் நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேனா, ஸோ அதனால ஒரு மெமரிஸ்க்கு பிக் எடுத்துக்கோன்னு 1 சொல்லிட்டு 9 ஃபோட்டோக்கு மேலே எடுத்துட்டான். போச்சு, வேணான்னு சொன்னாலும் கேட்கவா போகிறான். அதான் மனசை கலாயிட்டு பக்கத்தில் நின்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் உன் மேலே ஃபாலோ ஆகுறாருன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இன்ச் பை இன்ச் ரசிக்கிறார், கிழிக்கிறான். அவன் ஒரு நேரத்துக்கு ஒருத்தி கூட சுற்றிட்டு இருக்கவன். அவனுக்கு யாரை பார்த்தாலும் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கும், பிரிட்டி கேர்ளாக தான் தெரியும். அதில் நானும் ஒருத்தி. சும்மா நீ வேற எதையாவது ஒன்று சொல்லி கிளப்பிட்டு இருக்காத. சரி இவங்களுக்கு 2 பேரும் எங்கே தாண்டி போனாலுங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்கிட்டே போகிறீங்க. ஸோ அந்த டே வந்து அப்படியே முடியுது. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஒரு 10 o'clock அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டீங்க. ஸோ வழக்கம் போல் வந்து செக்யூரிட்டி வந்து உங்களை செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ கேஷுவலாக வந்து வந்து வெளியில் வராரு. அவளே எதுக்கு டெய்லி செக் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்போதும் வரவ தானே? சாரி சார், உங்களுக்கு வேணான்னா இனிமேல் நான் உங்களை செக் பண்ணல. அப்போல்லாம் உங்கள் பேக்கை தான் செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பெப்பர் ஸ்ப்ரே அதுக்குள்ளே இருக்குது. இது என்னது மேம்? பெப்பர் ஸ்ப்ரே? ஏன் அதிலே எழுதிருக்கல, அப்புறம் என்ன? அது இல்லை, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ நான் ஒரு பொண்ணு, என்னோடய சேஃப்டிக்காக நான் இன்றைக்கி வாங்கினேன். நேற்று கொஞ்சம் ஒரு இடத்துல பிரச்சனையாச்சு, ஸோ அது நல்லா வச்சுருக்கேன்.
அப்போதான் வந்துட்டே உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. என்ன பிரச்சனையானுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பெப்பர் ஸ்ப்ரே கூட நான் உள்ளே போகக்கூடாதா? இந்த தமாதுண்டு ஸ்ப்ரே அடிச்சு தான் அவங்க சாரை நான் கொல்ல போகிறேனா? எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஐயோ, அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. என்னென்ன ஜஸ்ட்டு கேட்க தானே செஞ்சாங்க. இல்லை, அவங்க கேட்குறது பார்க்குற பார்வை என்னமோ நான் வந்து உங்களை கொல்ல போகிற மாதிரியே கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் விமன் தானே, ஒரு சேஃப்டிக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ எதுக்குடி கோவப்படுற? எதுவும் பிரச்சனையா? மைண்ட் அப்செட்டில் இருக்கியா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி மேம், சாரி சார். சாரிலாம் உன்னை சொல்ல திடீர்னு கோவப்பட்டு பேசுகிறீ. எப்போல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. அதான். இல்லை, நான் இன்றைக்கி வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? வேறு எதுவும் பிளான் எதுவும் வச்சுருந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இப்போ நான் உள்ளே வரவா என்ன? சரி, உள்ளே வா, உள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பேக்கை வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. சரி, கேஸோட ஃபைல்ஸ்லாம் காட்டுங்க, நான் செக் பண்ணுறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அது இருக்கட்டும், அது அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனையானுச்சு சொல்லு. ஐயோ, ஒன்றும் இல்லை சார். அது நேற்று கோயில் ஒரு சின்ன சண்டை. ஒரு பையன் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இப்போ நீ சொல்கிறியா இல்லை நான் கோயிலில் போய் விசாரிக்கவா? என்னடி நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவர் வேராக பண்ணிகிட்டு இருக்க. அது இப்போ எது கத்துறீங்க என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, அது ஒன்றும் இல்லைன்ட்டுன்னு. அந்த பையன் கையை பிடிச்சி நிறுத்திட்டான். அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ப்ரப்போஸ் பண்ணான், நான் ரிஜெக்ட் பண்ணேன். உங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தது பார்த்துருப்பான் போல். அந்த கடுப்பில் கையை பிடிச்சி இழுத்துட்டான். அந்த இடத்துல சண்டையாக போயிடுச்சு. அதனால அவன் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருந்தேன். இவ்வளோ தான் நடந்துச்சு. அவர் உங்கள் கையை பிடிச்சி சரி வா, அவன் யாருன்னு அடையாளம் காட்டு, என்னன்னு கேட்டு வரலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பிரச்சனையை நம்ம பார்ப்போம். என் பிரச்சனை இப்படி நீண்டுக்கிட்டே தான் போகும். இது அப்புறம் பார்த்துக்கலாம். அவனை அப்படியே வளர விடக்கூடாது. என்னன்னு கேட்டு வரலாம். வாடி. சொன்னால் கேளுங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. அப்புறம் சார் என்ன திட்டுவார். அவன் கிடக்குறான். அவன் இப்போல்லாம் ஒருத்தன் பின்னாடி வர அளவுக்குலாம் வச்சுக்க கூடாது. அது சேஃப் கிடையாது. சார், ஐம் அ லாயர் சார். லாயர் தானே நீ? லாயர் தானே? அவன் மேலே கேஸை போட்டு உள்ளத்தில் தெரியாது. அது கூட வாடி நீ லாய்க்கு இல்லை. இப்படி பின்னாடி வர விட்டுட்டு சும்மா இருக்க? இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா அதனால தான் பின்னாடி வர விட்டுட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவன் வாங்குற சேலரியில் தான் அவங்க அம்மா குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கு. தேவையில்லாமல் கேஸ் அலைய விட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அது தப்பா? நீ இப்படி நல்லது பார்த்துக்கிட்டே இரு, அப்புறம் நாளைக்கு அவன் பிரச்சனையை வந்து நிற்பான். அதெல்லாம் இல்லை, அவன் பாட்டு சும்மா தான் இருந்துட்டு இருந்தான். நீங்கள் நேற்று நல்லா நீங்கள் கிட்ட க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்தது தான் அவனுக்கு கடுப்பாயிடுச்சு போல். அதான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டான். அதுக்காக அவனுக்கு வாங்கிட்டு நான் அவன் கூட ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதா? அதெல்லாம் இருக்கட்டும். காலைல உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தேன், பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தா. இவ்வளோ பெரிய மாஃபியா பிஸ்னஸ் மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்டில் அப்படி நிற்கலாமா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா? யார் அது? எனக்கு தெரியாமல் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? அதான் கிளாரா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எவன் ஞாபகம் இருக்கும்? ஊர் ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கோங்க, அதுக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு, அப்பெல்லாம் நான் கிடையாது. அவளெல்லாம் சும்மா வந்து வரசுறாளுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆமாம், நீங்கள் ஒன்றும் தெரியாத பச்சை போல. சரி, இப்படியே பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே கேஸோட ஃபைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க. டே வந்து அப்படியே வந்து புக்கை பார்த்துட்ருக்க மாதிரியும் உங்களே வந்து பார்த்துட்ருக்காரு. ஆப்போசிட்டில் உட்காந்துருந்து மெய்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வந்து இன்னொரு கையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ சின்சியராலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக ஜூஸை குடிச்சிட்டு பொறுமையாக வேலையை பாருங்கள். அதெல்லாம் இல்லை, நிறையா இருக்குது. 1-2 கேஸாக இருந்தால் பார்க்கலாம். இவ்வளோ கேஸையுமா? அதுவும் இல்லாமல் சார் வேறு இல்லை, நான் தான் இதை முடிச்சு வைக்கணும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு லீவ் வேணும். ஏன் நாளைக்கு வர முடியாது? அப்படி எங்கே போகிற? நான் மந்த்லி க்ராசரிஸ் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார் எனக்கு.
அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே கோர்ட்டில் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும்ல. அதான் இன்றைக்கே ஒர்க்கு முடிச்சிட்டேன்னா நாளைக்கு ஃப்ரீ ஆகிட்டு நான் வெளில போயிட்டு நாளை கழித்து கோர்ட்டில் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதான் சரி, நாளைக்கு நான் உன் கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தனியாக போய்க்க தெரியும். எதுக்கு என்ன வேணாங்கிறா? நான் வருவேன். சில நேரத்துக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா உன் பாய் ஃப்ரெண்டான்னு அப்புறம் வந்து கேட்குறாங்க. நான் என்னோடய கிளைண்ட்டுன்னு எவ்வளோ தேர்ட்டு தான் சொல்கிறது. வேண்டாம். ஏன் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் ஆமாம் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, இதில் என்னடி இருக்குது, நான் ஆன்சமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அந்த சைடு ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. இப்படி இல்லாதது போலாததுன்னா நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் தனியாகவே போய்க்கிறேன். அப்போ நீ வேறு யாரு கூடயே போக பிளான் பண்ணுற, அதான் என்ன வேணாங்கிற, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்கள் பர்சனல் லாயரோட அசிஸ்டன்ட் லாயர், அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கும் இல்லை இருக்க ரிலேஷன்ஷிப் இது வேறு மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதனால நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் போகிறேன்னா தனியாக போய்க்கோங்க. ஆனால் நான் உன் கூட தான் வருவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு கனவு மாதிரி இருக்குது. அப்படி உங்கள் தலையில் இடியே விழுந்த மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு அவரை பார்க்குறீங்க. வாயை பொழந்ததெல்லாம் போதும். உன்னோட பதில் என்ன? என்ன பதில்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதுக்கு தான் என்ன இன்னைக்கு வர சொன்னீங்களா? இதுக்குன்னா நான் வர சொல்ல, இப்போதைக்கு சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ போகிற போக்கு அது வேற சரியில்லை. அது இல்லாமல் அவன் பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான்னு வேற சொல்கிற. அங்கிட்டு அப்படி லூட்டி அடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அதான் இப்போயே சொல்லிட்டேன். எங்கே பாருங்க மிஸ்டர் டே, நீங்கள் டைம் பாஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்க மாதிரிலாம் என்னாலாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாந்த இந்த மலை என்கிட்ட பேசாதீங்க. ஹோ அப்படியா, இதை பாரு அப்படின்னு அவரோட ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு அவரோட வால்பேப்பரை காட்டுறாரு. அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அவர் கூட எடுத்திருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்காரு. என்ன இது, என் கூட எடுத்த ஃபோட்டோ உங்கள் வால்பேப்பரில் வச்சுருக்கீங்க? ஆமாம், வால்பேப்பரில் வச்சுருக்கேன். உடனே லவ் பண்ணுறேன்னா உங்க கூட எடுத்த ஃபோட்டோனா அதை வால்பேப்பரில் தானே வைப்பாங்க. சும்மா ஏதாவது ஒரு கதை அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன டெம்பரவரி கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்கீங்களா? அதானே என்னை பிடிக்கலன்னு பார்க்குறீங்க. இங்கே பாரு, இப்பெல்லாம் பேசாது சரியா? நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் சும்மா இப்படின்னு வாசிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. ஆனால் நீ என் லைஃப் லாங் என் கூட வரணும்னு ஆசைப்படுறேன். எப்படி ஒரு லாயரும் கிரிமினலாக சுற்றிட்டு இருக்க ஒரு மாஃபியாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப் லாங் கூட இருக்க முடியும்? ஏன் நினச்சா இருக்கலாமே. அது என்ன அப்படி என்ன சட்டத்துக்கு மீன் ஒரு குத்தமாக என்ன? லவ் யார் மேலே வேணால் எப்போ வேணால் வரலாம். கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமா இரு. என்ன என் பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது அது நீயே சால்வ் பண்ணிடலாமே. எதுக்கு வெளியில் லாயர் தேடிட்டு? ஓ, அதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எதுக்கு வெளியில் லாயர் தேடிட்டு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அப்படி யோசிக்கிறீங்களா? காசு பணத்தை பார்த்தா நான்லாம் இப்படி இருப்பேனா? நீயும் தான் தண்டத்துக்குன்னு வந்து வெறும் தரையை தான் தொடச்சிட்டு போகிற. இன்றைக்கி தான் ஏதோ செக் பண்ணுற. நான் என்ன சேலரி இல்லாமல் கணக்கு பார்த்தேன். பார்த்தீங்களா, சொல்லி காட்டுறீங்க. இதான் உங்கள் புத்தி. நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன். முதல்ல அவர் அசிஸ்டண்ட்லேருந்து அவர்கிட்டருந்து நான் விலகணும். அவர் பண்ணுற டார்ச்சர் அந்த சொட்டத்தலையனோட பெரிய மிசையாக இருக்குது. அதுக்கு தாண்டி சொல்கிறேன், நீ நான் லவ் பண்ணிட்டேன்னா அந்த சட்டத்தலையெல்லாம் எதுக்கு உன்னை ஏதாவது ஒன்று பேசுவான் நான் சொல்லு. உன்னை அப்படி தொங்கமாக வச்சுக்குவேன். எனக்கு பாய்ந்துக்கிட்டே உன்னை எதிர்த்து ஒன்றுமே பேச மாட்டான். அதுக்காகலாம் உங்களை லவ் பண்ண முடியாது. லவ் தானாக வரணும். இதுக்காக சொட்டத்தலையை திட்டு வாங்கிறதுக்காக நான் உங்களை லவ் பண்ண முடியுமா? இப்போ என்னடி சண்டை போடணுன்னு முடிவில் இருக்கியா? அப்படிலாம் இல்லை, நான் சண்டை போடணும் முடிவுலலாம் இல்லை. சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. நான் என்ன உடனே சொல்லுவா கல்யாணம் பண்ணி பொல்ல பத்துக்கலாம் நான் உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் கால் வந்து பிசைஞ்சிருச்சு. ஸோ கீழே விழ போகிறீங்க. ஸோ டே வந்து அப்படியே உங்களை பிடிச்ச பிரைடல் ஸ்டைலில் ஒரு தூக்கிடுறாரு. எதுக்கு இப்போ என்னை தூக்குறேன், எனக்கு கால் வேற சொல்லிக்கிடுச்சு. இப்படி ஆடிட்டு வந்து அப்படிதான் ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கேன், நீ பாடு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போனேன். அதான் கடவுள் உன் காலை பிசைஞ்சு விட்டாரு. இன்னுமே 2 நாள் நடக்க முடியுமாடி உன்னால? அதெல்லாம் முடியும். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். முதல்ல என்னை இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கு கால் பிசைஞ்சிச்சு, நான் எப்படி தனியாக விட முடியும்? நான் தான் வச்சு பார்த்துக்குவேன். வருங்கால பொண்டாட்டியா? விட்டா பிள்ளைய பத்து பேரை வச்சு ஸ்கூலில் அனுப்பி விட்டுருவேன். நீ
இறக்க விடுங்கங்க. நான் தான் வச்சு பார்த்துக்குவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். மைத்து யாராவது இருந்தால் கொஞ்சோன்னு என்ன வேணால் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, நானே உருவிக்கிறேன். அதெல்லாம் வேணாம் டார்லிங், நான் இருக்கும்போது நீ உன் கையால் உருவலாமா? நான் உருகி விடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் கண்ணை பிடிச்சி பழகுனவங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏதாவது வேலை இருந்தால் வெளியில் போங்க, முதல்ல இறக்கி விடுங்க. எனக்கு இனிமேல் ஒர்க்கே கிடையாது, உடனே பார்த்துக்கிறது தான் எனக்கு ஒர்க்கே. ஐயோ, கொஞ்சமாவது ப்ளீஸ் ஒரு டெரரான மாஃபியாவாக என்கிட்டையும் பிஹேவ் பண்ணுங்கள். உங்கள் சாஃப்ட் சைடெலாம் நீங்கள் என்கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னுடைய சாஃப்ட் சைடை தூண்டி விட்டு வெளியில் கொண்டு வந்தவளி நீ தானடி. அப்போ எப்படி உங்ககிட்ட சாஃப்ட் சைடை காட்டாமல் இருப்பேன்? டெரர் சைடெலாம் உங்ககிட்ட எப்போதுமே காட்ட மாட்டேன். பயந்துருவேன், கிழிச்சிருவேன். முதல்ல இறக்கி விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. பதவாக்கட்டும், இப்படி நின்னா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் திங்ஸ் உங்கள் பேகை வந்து இன்னொரு கையில் மாட்டிக்கிட்டு ஸோ உங்களை அப்படியே ரூமில் போயிட்டு அப்படியே இறக்கி விடுறாரு. நீங்கள் அவரோட ஷோல்டரை பேலன்ஸாக பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ மட்டும் இந்த பேலன்ஸுக்கு மட்டும் நாங்கள் தேவையோ, தூக்கிட்டு வரையில் அப்படி திட்டினேன், அது டக்குன்னு இறக்கி விட்டா அப்படி தான். நீ தானே இறக்கி விடுன்னு சொன்னேன், அதான் இறக்கி விட்டேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்தனால தான் இப்படி ஆணிச்சு. அந்த கிழவனுக்கு இருந்தாப்புல என்ன வந்துச்சு முடியாமல்? அவனுக்கு முடியாமலாம் ஒன்றும் வரல, நான் தான் 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம், 1 வீக் அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியாக பார்த்தா லவ் வேறு சொல்லிட்டேன்னா இனிமேல் ரொம்ப ஓவர் மேராக வேற பண்ணுவேன். முதல்ல உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம்லாம் நான் ஜாலியாக வெளில சுத்த. அது என்னைக்கு நடக்குமோ? ஆனால் நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன். உனக்கு இனிமேல் நான் தான், எனக்கு இனிமேல் நீ தான். இதே என்னங்க பகல் திருட்டு மாதிரி பகல் மிரட்டலாக இருக்குது. இதுக்கு பயப்படுறாலாம் நான் கிடையாது. என்னது அப்படின்னு உங்கள்ட்ட அடிக்கிற மாதிரி வராரு. நீங்கள் டக்குன்னு காலை பிடிக்கிறீங்க. இந்த சண்டையில் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், என்னால் நிற்க முடியல. இதுக்கு தானடி தூக்கி வச்சுட்டு இருந்தேன். இறக்கி விடுன்னு கத்துனேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒரு ஊசி போட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஊசியா? அதெல்லாம் என்னால் போட முடியாது. என்ன நீ இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட ஊசிக்கு பயந்துட்டு இருக்க? ஏன் நீங்கள் ஊசி போட சொன்னால் போடுவீங்களா? அது அது வந்து அது எப்படி போட முடியும், குத்த போகிறாங்கன்னு தெரியும் போது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும். புல்லட்டால் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தீங்க, கத்தி கூத்து வாங்கி படுத்து கிடந்தீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பயம் இல்லை. இந்த தம்மாந்தோட ஊசி உங்களுக்கு பயப்பட இருக்கு. எங்கே பாருங்க 1000மா, அது வேற இது வேற, சரிங்களா? 2 வேற. ஆனால் எங்களுக்கு மட்டும் எல்லாமே ஒன்றா இருக்கணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு நானே போய்க்கிறேன், எனக்கு ஒரு டாக்ஸி மட்டும் பிடிச்சிட்டாங்க, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிறேன். ஏன் பொண்டாட்டி டாக்ஸியில் போகிறதா? அதெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன் சாமி, வரும்போது நான் டாக்ஸியில் தான் வந்தேன், இத்தனை நாளாக டாக்ஸியில் தான் வரேன். அது வந்து நான் லவ் சொல்லாமல் இருந்தேன். அப்போல உனக்குன்னு தனியாக கார் அமிச்சா அது வேற ஏதாவது நீ நினச்சிக்குவேன். சும்மாவே நான் பார்க்குற பார்வையே திங்கிற மாதிரி இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி வேலை பார்த்தா நீ கன்ஃபார்மே பண்ணிடுவேன்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி கார்லாம் உனக்கு அனுப்பலை. ஆனால் இப்போ தான் என் லவ் சொல்லிட்டேனே, அதனால் நீ டாக்ஸிலலாம் போக வேண்டாம், நானே கூப்பிட்டு போயிட்டு ஊசி போட்டு இங்கே வரேன்னா ஓகே. ஆனால் நீங்கள் வரமாட்ட, உன்னோட ஹாஸ்டல் ரூமில் போய் விட்டுறேன். நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் பெட்டுக்கு கீழே உங்களை பார்த்தாப்புல உட்காந்து ஸோ உங்கள் கால் எடுத்து அவரோட லேப்பில் வைக்கிறாரு. வச்சுட்டு உங்கள் காலை லைட்டாக தொட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க? இதுக்கு ஏன் காலெல்லாம் பிடிச்சிட்ருக்கீங்க? முதல்ல எந்திரிங்க. ஏன் காலை பிடிச்சா என்ன? நான் தானே பிடிச்சேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்டி. நீங்கள் என்ன டாக்டரா? எம்பிபிஎஸ்ஸாக படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எம்பிபிஎஸ்க்கே இப்படி மொட்டையை பார்த்தாலும் தெரியாது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு தெரியுதுன்னு இல்லை, எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு. இப்போ என் காலை பார்த்து என்ன பண்ண போறீங்க? முதல்ல கால் வந்து கையிடுங்க, எந்திரிங்க. யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? யார் பார்க்க போறா? இது நம்ம ரூமு, நம்ம வீடு, நம்ம மேன்ஷன். யார் பார்க்க போறா? யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போனா கீழே எல்லாரும் பார்த்தாங்க, பார்க்காதவங்ககிட்டலாம் இப்போ பார்த்தவங்க எல்லாருமே போய் சொல்லிடுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ உங்களுக்கு என் மேலே லவ் வந்துச்சு? ஆக்சுவலி சார் வந்து உங்ககிட்ட பர்சனல் லாயராக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு 6 மந்த்ஸாக தான் வந்துட்டுருக்கேன். அதான் கேட்குறேன், நீ எப்போ ஃபர்ஸ்ட் டே இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்தியோ அப்போருந்து
6 months ஆவா? அது எப்படி உடனே எந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியாம உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு? ஏண்டி எல்லாம் தெரிஞ்சு வந்தாலும் குத்தோன்னு சொல்கிறீங்கடி. எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் தான் உனக்கு லவ் வந்துச்சுன்னு. தெரியாமல் பார்த்தோன்னே லவ் வந்தாலும் என்ன அது எப்படி பார்த்தோன்னே ஒருத்தவங்க லவ் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குற. இப்படி மாறி மாறி பேசினா என்ன பண்ணுறது? சரி சரி, இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி கொந்தளிச்சு கிளம்புறீங்க? இல்லை மாறி என்ன சொன்னாலும் என்னை ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற தனியாக நான் பண்ணுறதும் தப்புங்கிற மாதிரி. அப்பெல்லாம் நான் ஒன்றும் உங்களை சொல்ல, ஜஸ்ட்டு கேட்க தான் செஞ்சேன். ஆனால் என்கிட்ட நீங்கள் ரூடாக பேசுகிறீங்க. போங்க, நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிறீங்க. டே உங்களை இப்போட சேர்த்து பிடிக்கிறாரு. நீ தானே சொன்ன உங்களோட பேட் சைடை காட்டுங்க, சாஃப்ட் சைடில் நீங்கள் காட்ட வேணான்னு. நான் ஜஸ்ட்டு லைட்டாக வாய்ஸை ரைஸ் பண்ணி தான் பேசினேன். அதுக்கே மேடமுக்கு கண்ணில் தண்ணி மாலையாக ஊற்றுது. போ, நீ என்கிட்ட பேசாத. சரி சாரிடி, நான் ஜஸ்ட் லைட்டாக தாண்டி வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். அப்போ ரொம்ப சீரியஸாகலாம் பேசினா ஓடிடுவா போலையே. உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் என்கிட்ட காட்டாத. என்ன லாயர்னு ஆட்டிடியூட் காட்டுறியா? ஆமாம், அப்படியே வச்சுக்கோ, ஆட்டிடியூட் தான் காட்டுறேன். அவங்க இப்போ ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. ஏன்னா இப்போ ஆட்டிடியூடாக பேசினேன், லைட்டாக பிடிச்சதுக்கே கண்ணிலேருந்து தண்ணி வருது, பெயின் தாங்க முடியாமல். அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவரோட கையை தட்டி விடுறீங்க. நேற்று சாரியில் எப்படின்னு தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், ஏஞ்சல் மாதிரி இருந்த, அவ்வளோ அழகாக இருந்தடி. அப்போவே வள்ளுக்கு டைமாவது இழுத்துட்டு போய் கோயிலை வச்சு தாலியாவது கட்டி பொண்டாட்டி ஆக்கியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். பண்ணுவீங்க, ஒரு லாயர்கிட்டே திமிர எப்படி பேசுறீங்களா? நான் நினச்சா இப்போ உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்படியா? போடுங்க, போட்டு தான் பாருங்களேன். நான் லாயராக இருந்திருக்கக்கூடாது, போலீஸாக இருந்திருக்கணும். இந்நேரம் இப்படியே தரத்தாரான்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பேன். ஏன் இப்போ கூட ஜெயிலில் தான் இருக்கேன். காதலுங்கிற ஒரு ஜெயிலில் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளில வர முடியாமல் அதிலே இருக்கேன்ல. அப்போ இது என்னது? நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு கீழே குனிகிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அவர்கிட்டேருந்து தள்ளி வரீங்க. எனக்கு கால் பிரச்சனையாக இருக்குது, அதான் சைலண்ட்டாக நின்னேன், இல்லைன்னா எப்பயோ போயிருப்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் லவ்க்கு என்ன முடிவு சொல்கிற? அது இவ்வளோ ஒரு மட சாம்பிராணியாக இருக்க, நீ பேசுகிற பேச்சுக்கு வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறேன். இன்னுமா உனக்கு முடிவு தரல? அவர் ஒரு செகண்ட் அப்படியே திங்கிங்கில் போகிறாரு. ஸோ திங்க் பண்ணிவிட்டு அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டுன்னு. அப்புறம் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே சுற்றுறாரு. சுற்றுனதெல்லாம் போதும், நிறுத்து. முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போ. இல்லைன்னு வச்சுக்கோ, என் காலை அப்படியே நின்றுக்கிறோம். இப்படி வரவே வராது, காலை ஃபுல்லாக இப்படி தான் தூக்கிட்டு தெரியணும். எனக்கு டபுள் ஓகே. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டும் அவரோட ஃபோர் ஹெட்டையும் ஒன்றா வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஹாப்பி என்டிங். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைடா, சாரி. என்ன, நான் வீக்லி வீடியோஸ் போடணுன்னு தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. பட் எனக்கு சேனல் போகிற போக்கு பார்த்தா எனக்கு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போகணுன்னே எனக்கு தோணுது. ஸோ பழைய மாதிரி எந்த இதுவும் இல்லை. ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கூட நான் ஒரு ஐடி ரெகுலராக வர கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி கூட ரெகுலர் கமெண்ட்ஸ் வர்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எதையுமே காணோம். மேபி வேறு சேனலுக்கு அப்படி மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு ஹோப்பே இல்லை இந்த சேனல் இன்னும் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சிமெனுக்கு பார்ப்போம். எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் வீக் எனக்கு கொஞ்சம் பிஸியான ரேசஸ்லாம் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வேணால் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நானும் யோசிப்பேன், ஸோ நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு கொஞ்சம் அது வேல்யூ கிடைக்கணும்னு. ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்ட தான் இல்லை, சரி பர்சன்ஸ்கிட்ட இல்லை, ஒரு விஷயத்தில் இல்லை. பட் நம்ம அதுக்குன்னு ஒன்று மெனக்கட்டு செய்யும்போது அது எல்லா விதத்துலேயும் நமக்கு எஃபர்ட்ஸுக்கு நோ வேல்யூ கொடுக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது. மேபி நானும் ஹாட் ஸ்டாண்ட் போட்டிருந்தேன், இன்னும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ரெகுலர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாஃப்ட் ஸ்டாண்டுக்கெலாம் எந்த ஒரு இதுவே கிடையாது, ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது. ஹாட் ஸ்டாண்டாக போட்டு நான் லைட்டிங் ப்ளஸ் அப்போது நான் பேசினோம்னா மேபி எனக்கு மோர் பாராட்டுகள் குமிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல.
பட் அந்த தப்பை நான் எப்போதுமே பண்ணாமல் கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். அப்படின்னு ஹாட் ஸ்டாண்டுன்னு நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு மெச்சூரே இல்லாத டயத்தில் போட்டது. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் இது தப்பு, நம்ம ஐடியாவில் அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் நான் அது பண்ணலை. நார்மல் ரொமான்டிக் சீன்ஸ், இந்த மாதிரி குடி குடி லவ் ஸ்டோரிஸில் சின்ன சின்ன அந்த சீன்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் நான் வச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இனிமேல் பண்ணுவேன். எத்தனை பேர் பாதியோட அறுந்துட்டு போகிறாங்கன்னு தெரில, பாதி பேர் போயிட்டாங்க, அது நல்லா தெரியும். மேபி பார்க்கலாம், எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. டாடா, பாய், லவ் யூ ஸோ மச் ஆல்.